Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Google Opinion Rewardோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அது மூலமா எப்படி நம்ம மணியை ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தா கூகுள் பே பற்றி, அதில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தது கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அவருக்காகவே இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டு. இந்த கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வே கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு நம்ம ரிவார்ட் தருவாங்க. ஸோ அந்த ரிவார்டை வச்சு நம்ம கேம்லேயோ இல்லை வேறு ஏதாவது ப்ளே ஸ்டோர்லேயோ அந்த மணியை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேருக்கு கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டில் சர்வே அதிகமாக வர மாட்டேங்குது, கொஷின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக சர்வே வரத்துக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டில் ஒரு ஜிமெயில் ஐடி சைன்இன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஜிமெயில் ஐடிக்கான குக்கீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சர்வே தர ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சதீஷ் வில்சன் அப்படின்றது தான் என்னோடய ஜிமெயில் ஐடி, அதான் நான் இதில் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மெயில் ஐடியை வச்சு நான் யூடியூப்பில் எந்த மாதிரியான கண்டென்ட் பார்க்குறேன், இப்போ நான் யூடியூப்பில் ஏதாவது ஒரு டெக் நியூஸோ இல்லை வேறு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் சேனல் பார்த்தேன்னா அதுக்கான தம்ப்நெயிலை கொடுத்து யூடியூப்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வரும் சர்வேல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது வேறு எதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை வேறு எதுனா அஃபென்ஸான வீடியோஸோ இல்லை அஃபென்ஸான ஒரு விஷயமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது குக்கீஸில் சேவ் ஆகி அதுக்கான கொஷின் அவங்களால கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குறது தப்பு அப்படின்றது கூகுள் அனலைசிஸ்க்கு தெரியும். அண்ட் சேம் டைம் நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடியை உங்களோட க்ரோம்லேயோ இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர்லேயோ சைன்இன் பண்ணி வச்சு பைரேட் வெப்சைட் இல்லைனா பான் வெப்சைட் அதுமாரி எதாவது ஆக்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டில் கூகுள்லேருந்து உங்களுக்கு சர்வே அதிகம் தர மாட்டாங்க. சர்வே தருவாங்க எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி 2 டைம்ஸ் தான் தருவாங்க. அண்ட் இதை ஹேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கூகுளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே செக்யூராக இருப்பாங்க. கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டை ஹேக் பண்ணுறது, முக்கியமாக கூகுளை பொறுத்த வரைக்கும் ஹேக் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அண்ட் சேம் டைம் நீங்கள் நினைக்கலாம், நான் எந்த மாதிரியான அஃபென்ஸ் வீடியோவோ இல்லை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ என்னோட ஜிமெயில் வழியாக நான் பண்ணவே இல்லை. குறிப்பாக கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டில் சைன்இன் பண்ண ஜிமெயிலை வச்சு நான் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணலை, அப்புறம் எனக்கு சர்வே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்னென்னா, நீங்கள் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட் உள்ளே சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கடி போய் செக் பண்ணிகிட்டே இருங்க சர்வே வருதா இல்லையா அப்படின்றது. ஸோ நீங்கள் அடிக்கடி ஆக்டிவாக இருக்கிறது கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கான சர்வே குயிக்காகவே வர ஆரம்பிக்கும். அண்ட் சேம் டைம் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டை நீங்கள் டபுளாக சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரலல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணுன்னா கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட் மாரி இன்னொரு ஆப் அது க்ரியேட் பண்ணிக்கும். நீங்கள் அந்த பேரலல் ஸ்பேஸ் உள்ளே இருக்க கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டில் ஒரு ஜிமெயிலும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுல ஒரு ஜிமெயிலும் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் சைன்இன் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டில் இருந்தோம், அதாவது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்லேருந்தும் உங்களுக்கு சர்வே வரும். பேரலல் ஸ்பேஸில் யூஸ் பண்ணி டூப்ளிகேட் ஆப் வழியாகவும் உங்களுக்கு சர்வே வரும். நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கான ஏர்னிங்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லாஜிக்காக ட்ரிக்ஸ் பண்ணி தான் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டில் ஏர்ன் பண்ண முடியுமே தவிர மற்றபடி கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டை ஹேக் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கலாம் ஹேக் பண்ணுற மாதிரி, பட் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஏன்னா கூகுள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக செக்யூராக இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. முக்கியமாக கஸ்டமரோட சேஃப் அண்ட் சர்வீஸை யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஹேக் பண்ணி கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டை ஹேக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ அது மூலயமாவே உங்களுக்கு எதாவது இஷ்யூ வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன ட்ரிக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும், உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.